வணக்கம் மக்களே, நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க. இப்போ இந்த காய்கறி வைத்திய முறை அப்படிங்கிற ஒரு சேனல்லேருந்து எளிமையான காது சம்பந்தமான ஒரு சில பதிவுகளை பார்க்க போகிறோம். அந்த காதில் இரைச்சலாகவே கேட்குது, சரியான காது திறன், காது கேட்க முடியல, அந்த கேட்கும் திறன் கம்மியாக இருக்குது சார், ஒரு இரைச்சலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த காது இரைச்சலோ காது கேட்கும் திறனோ மாற்றங்கள் ஆகணும்னா நீங்கள் எளிமையான காய்கறியாக வெறும் கொத்தவரங்காய், லெமன், ஒரு 5 கொத்தவரங்காய் மிக்சியில் போட போகிறீங்க, அரை லெமனையும் போட்டு ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் வெண்டைக்காய், ஒரு வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய் சாப்பிட போகிறீங்க. நைட்டில் வாழைக்காய் தோலோடவே சின்ன சின்னதாக கட் பண்ணி 2-3 துண்டு மட்டும் சாப்பிட்டாலே போதும். காதுடைய இரைச்சல் தன்மையும் காது கேட்கும் திறனும் மாற்றங்கள் ஏற்படுத்திகிட்டே வருங்க. இது 1 நாள் 2 நாள் 10 நாள்லேயே எல்லாமே மாற்றம் வந்துடுமா, நல்லா காது கேட்டுருமா, சுத்தமாக இரைச்சலாக நின்றுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட வேண்டாம். தயவு செஞ்சு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, இந்த கொத்தவரங்காய், லெமனும் வெண்டைக்காயும் வாழைக்காய் என்ன பண்ணும்னா உள்ளே இருக்கிற அந்த உஷ்ணத்தை மாற்றி அந்த ஜவ்வுகளை பலப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீரமைச்சு ஒரு நல்ல தசைகளை உருவாக்க வைக்கிறதுக்காண்டி தான் இந்த சூடை நான் மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகளும் பண்ணணும். என்ன சார் பயிற்சி பண்ணணும் சொல்லுங்கள் சார், நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எளிமையான பயிற்சி தாங்க. நிறைய காதுக்குன்னு பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் என்னுடைய பயிற்சிகளாக நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயங்கள் தான். காலையில் எழுந்தோடனே நைட்லேயும் சரி 2 வேளையும் நீங்கள் இது பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் காது துவாரங்கள் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடணும். உள்பகுதி வரைக்கும் அழுத்தி விடணும். வெளிப்பகுதியிலேருந்து அந்த உள்ள அந்த கணு இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் லேசாக அழுத்தி விடணும். அழுத்தினா ரொம்ப அழுத்தக்கூடாதுங்க. இது நீங்கள் தான் அழுத்த போகிறீங்க. வலி வேதனை வராமல் மெதுவாக பண்ணுங்கள், ரொம்ப ஹார்டாக பண்ணிட வேண்டாம். இங்கேருந்து நீங்கள் நல்லா உள்ளேருந்து நல்லா லேசாக அந்த விரல் நுனி இருக்குது பார்த்திங்களா, அந்த விரல் நுனியிலேருந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அப்படியே உள்ளே வச்சு அந்த காது மடல் வருது பார்த்திங்களா, அந்த சின்ன மடல் வரும் பார்த்திங்களா, அந்த சின்ன மடல் வரைக்கும் லேசாக போய் லேசாக அழுத்தி விடணும். அங்கே போயிட்டு ஒரு 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஒரு 5 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். இது பண்ணி முடிச்சுட்டு திரும்ப உள் பகுதியாக காது 2 அந்த விரல் இருக்குது பார்த்திங்களா, ரெண்டுமே அடைச்ச மாதிரி வச்சு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, காது ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதை லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி மேலே கீழே நல்லா ரொட்டேட் பண்ணி விடுங்க. மேலேயும் கீழேயும் நல்லா ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி 5 டைம்ஸ். இவ்வளோ தாங்க. இந்த பயிற்சி மட்டும் நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி மேலேருந்து கீழே ஒரு பயிற்சி நீங்கள் பண்ணுறப்போ, அப்படியே ஆப்போசிட் பண்ணுறப்போ, காது ஹோல்லேருந்து பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த காதுக்குள்ளே ஏற்படக்கூடிய நல்ல உஷ்ணத்தை உணர முடியும். நல்லா காது ஹீட்டாக தெரியுங்க. இப்படி டெய்லி பண்ணுறப்போ, டெய்லி செஞ்சுட்டே வர்றப்போ அந்த நல்ல உஷ்ணங்களை செயல்பட வச்சிடும். அப்போ நீங்கள் இந்த பயிற்சிகள் பண்ணுறப்போ நீங்கள் இந்த காய்கறியும் சேர்த்து கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ ஒரு 10 நாள்லேயே நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஸோ இது தாண்டி அடுத்த ஆர்டர்வே மாற்ற வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம். அது நான் யூடியூப் போடுறேன், அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். காதுடைய கேட்கு திறனும் காதுடைய இரைச்சல் தன்மையும் மாற்றமாகக்கூடிய எளிமையான பயிற்சிகளும் எளிமையான காய்கறிகளும் போதும், நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.